ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானும் என் தம்பியும் ஊருக்கு போனோம். போனோடனே தேர் நம்ம வீட்டு வாசல். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்தோடனையும் போய் வேப்பங்குச்சி எடுத்துகிட்டு வந்து பல் விளக்கிட்டு, அடுத்தது நான் தறி கொட்டாய்க்குள்ளே போனால் நம்ம அப்பா வந்து தறி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வெளியே வந்தால் எங்கள் ஆயா வந்து அடுப்பில் கொண்டு போய் வடசட்டி வச்சுட்டு போய் கருவேப்பிலை உடச்சிட்டு வந்தாங்க. அதை உடச்சிட்டு வந்து கொடுத்தேன். சமைச்சு முடிச்சுட்டு நானும் சரசமாகவும் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வந்தாச்சு. நம்மளது வந்து ஓட்டு வீடுங்கிறதுனால அதிக ஒட்டரை இருக்கும். ஸோ ஒட்டரை அடிக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். சரசமாகவே ஒட்டரெல்லாம் அடித்து கொடுத்துருவாங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நானும் என் தம்பியும் சந்தைக்கு போயிட்டு போகிறப்ப அவன் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனான். போயிட்டு ஒரே கடையில் அவனுக்கு தெரிஞ்ச பாட்டி போல், அதனால் ஒரே கடையில் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் வாங்குன்னு சொல்லி நிற்க வச்சிட்டான். அந்த கடையில் போய் தக்காளி இல்லை அந்த கடையில். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் பூண்டு வாங்க வந்துட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு 1 கிலோ வாங்க வந்தோம். உருளைக்கிழங்கு வாங்கிட்டு அடுத்தது தக்காளிக்கு எல்லா கடையும் ஏறி அடங்கி ஒரே கடையில் தான் நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த கடையில் தக்காளி வாங்கிட்டு கடைசியாக 2 பேரும் வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோம். வீட்டுக்கு ரிட்டன் ஆகும்போது நீ ஓட்டுறதா நான் ஓட்டுறதான்னு சண்டை போட்டு கடைசியில் நான் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம்.